நந்தினிஸ் டே அவுட். கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடேஸை ரொம்ப என்ஜாயபுளாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி கோவா வந்திருக்கேன். கோவா ஏர்போர்ட் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது. எஸ்ட்ரெல்லா டோமார் அப்படிங்கிற ரிசார்ட்டில் தான் தங்கியிருக்கேன். இந்த ரிசார்ட்டில் உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு கிளிஞ்சல் மாலை, வெல்கம் ட்ரிங்க் இப்படின்னு கொடுத்து ஒரு நல்ல வரவேற்பு, வார்ம் வெல்கம் இருந்தது. இந்த ரிசார்ட்டுடைய என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சேர் போட்டு ஒரு மாதிரி அழகாக இருந்தது. ஃபவுண்டன்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் பச்சை பசேல்னு க்ரீனரி. இந்த உடன் காட்டேஜ் ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் தங்கியிருக்கிற இந்த காட்டேஜில் ட்வின் ஷேரிங்கில் ஒரு பால்கனியும் அட்டாச்சாக வரும். ரூம், டிவி, மினி பார் ஃபெசிலிட்டியோட, ஏர்கானோட ரொம்பவே டீசெண்டாக இருந்தது. நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருந்தது. ஹைஜீனிக்காக பாத்ரூம் இருக்கணும்னு நினப்போம், அது முக்கியம்னு நம்ம கண்டிப்பாக நினப்போம். சூப்பராக நல்ல வெல் மெயின்டைன்டாக இருந்தது பாத்ரூம், அதை சொல்லியே ஆகணும். சிட் அவுட் ஏரியாலேருந்து பார்க்கும்போது நம்ம இங்கே தான் இருக்கோமா, இந்தியா தானா இது, அல்லது ஏதாவது ஃபாரின் கண்ட்ரியான்ற மாதிரி ஃபீல் தான் வந்தது. ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது. புஃபே அலகாட்னு சாய்ஸஸ் இருந்தது. மெனுவில் வெஸ்டர்ன், கான்டினென்டல், சவுத் இண்டியன், நார்த் இண்டியன்னு எல்லா வெரைட்டிஸும் இருந்தது. பாரும் அட்டாச்சாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ஏரியா, குழந்தைங்க கூட ஸ்விம் பண்ணுற மாதிரி அழகாக அமைச்சிருக்காங்க. ஈவினிங் டைமில் லைட்டிங்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருந்தது. ரெஸ்டாரண்ட்லேயும் ஈவினிங்கில் லைவ் ஷோஸ் மாதிரி மியூசிக்கல் ஷோஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு வாக் போகும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய அழகழகான இந்த பாட்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. லைட்டிங் எல்லாமும் சூப்பராக இருந்தது. மார்னிங் புஃபே பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. இதில் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எந்த ஃபுட்டை ட்ரை பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், கான்டினென்டல், வெஸ்டர்ன்னு அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. ஸ்ப்ரவுட், வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட், நம்ம சவுத் இண்டியனில் உப்மா, ஊத்தப்பம் அப்படிங்கிற மாதிரி வெரைட்டி. ஜெயின் பீப்புளுக்குமே இங்கே டிஷ்ஷஸ் இருந்தது. சாம்பாரெல்லாம் கூட நம்ம சவுத் இண்டியன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தது. லைவ் கவுண்டரில் சோலாபூரி சுட சுட செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. அதை தவிர குக்கீஸ் வெரைட்டிஸ் அவ்வளோ இருந்தது. கேக் வெரைட்டிஸ் அவ்வளோ இருந்தது. என்ன தான் இல்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருந்தது. நார்த் கோவாவில் இருக்கிற எஸ்ட்ரெல்லா டோமார்ங்கிற இந்த ரிசார்ட்டை நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றி.